காலையில நம்ம இந்த வசனங்கள தியானிக்கும் முன்னாடி ஜெபம் பண்ணலாம். वचन को ध्यान करने से पहले हम एक प्रार्थना करेंगे। எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, அப்பா அந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த இரவெல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த நாளிலும் ஜீவனோடு எங்களை ஆண்டவரே வைத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழிநடத்தி வருகிற உடைய பெரிதான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே இந்த வசனங்களை தியானிக்கும் போது ஆவியானவரே ஆண்டவரே, நாங்கள் என்ன காரியங்களெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்க வேண்டுமோ அதை நீர் இந்த வசனங்களிலிருந்து எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் அதை எங்களுடைய வாழ்க்கையில கை கொண்டு இன்னும் அதிகமாக உம்மை நேசிக்க உமக்காக சாட்சியாக வாழ உதவி செய்யும். கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னைக்கு கூட நம்ம சங்கீதம் 61 சங்கீதத்தை நம்ம தியானிக்க போறோம். आज हम सब लोग मिलकर भजन संहिता के 61वां अध्याय को हम ध्यान करेंगे। இதனுடைய தலைப்பு பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய உயர்வுக்காக ஒரு ஜெபத்தை இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்துல சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். तो यहाँ पर जो भजन संहिता को लिखे हुए हैं उस व्यक्ति जो है आत्मिकता की उन्नति के लिए प्रार्थना करने के विषय पर। இந்த சங்கீதத்தை பாத்தீங்கன்னா தாவீது ராஜா தன்னுடைய வீட்டுல இருந்து ஒரு தூரமான இடத்துல இருக்கும்போது பாடியதான இந்த சங்கீதம் அப்படின்னு சொல்லி நம்ம 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல பாக்குறோம். तो हम पहला और दूसरा पद को देखते हैं। दाऊद ने अपने घर से काफी दूर था उस वक्त में लिखी हुई एक गीत था ये। தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை முழுதும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில அவர் போயிட்டு இருந்ததா நம்ம அந்த சங்கீதங்களை படிக்கும் போது நமக்கு தெரியும். हम ये सारे भजन संगीत को जब भी हम पढ़ते हैं तो दाऊद का जिंदगी बहुत ही कठिनाई में वो गुजरने के विषय में ही हमें पता चलता है। தாவீது ராஜா வாழ்க்கையை போல நம்ம யாருமே கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு அவர் கஷ்டத்தின் பாதையில கடந்து போனவர். दाऊद जितना वो क्लेश उठाया है उतना क्लेश कोई भी नहीं उठाए होंगे। उतना कठिनाई की जिंदगी दाऊद के जीवन में था। கூட இருந்த நண்பர்களும் அவருடைய சொந்த குடும்பத்தாரும் கூட தாவீது ராஜாவை விரோதித்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். साथ में रहने वाले लोग हो या खुद के लोग जो खास के उनके खानदान के लोग थे वो लोग भी दाऊद के विरोध में जीवन बिताए। ஆனா இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்க பார்க்கும்போது தாவீது தேவனை நோக்கி கூப்பிட அவன் ஆயத்தமா இருந்தான் எந்த வேளையிலும். तो हर एक परिस्थितियों में दाऊद ने जो है परमेश्वर को देखकर परमेश्वर को ही पुकारता था। நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன செய்றோம்? हमारे जीवन में ऐसे परिस्थितियों के वक्त में हम क्या कर सकते हैं? எங்க போறோம்? हम कहाँ जाएंगे? நம்ம நிறைய நேரத்துல என்ன செய்றோம்னா நம்மளே சரிப்படுத்த முயற்சி பண்றோம், இல்லனா மற்றவங்ககிட்ட போறோம். अधिकतर हम लोग वो सारे समस्या को खुद निपटने के लिए कोशिश करेंगे, नहीं तो हम किसी एक व्यक्ति को ढूंढ के जाएंगे उसमें मदद करने के लिए। அப்படி இருக்க கூடாது. நம்ம தாவீதை போல கர்த்தரிடம் முறையிட அறிந்திருக்கணும். हम ऐसे नहीं रहना चाहिए बल्कि परमेश्वर के सामने दुहाई करने वाले होना चाहिए। இந்த சங்கீதத்துல பார்க்கும்போது தாவீது தன்னுடைய மகன் அப்சலோமுக்கு பயந்து அப்சலோம் ராஜாவாயிடுறான். அப்போ அவன் அந்த அரண்மனையில இருந்து தன்னுடைய ஜீவனை தப்பித்து கொள்றதுக்காக எருசலேமை விட்டு ஓடுற டைம்ல தான் ஓடி ஓடி அங்க வனாந்திரத்துல தங்கி இருக்கும் போது பாடுகிற அந்த சங்கீதம் தான் இது. देखिएगा 61वां अध्याय भी उसी ढंग से लिखा गया है। जब अब्शालोम राजा बन जाता है तो उसके हाथ से बचकर वो जंगल में दौड़ के जाता है दाऊद डर के मारे। तो उस वक्त में लिखी हुई एक गीत है ये। அப்போதான் அவர் ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்கிறாரு. 1ஆம் வசனம், தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துர்கமுமாய் இருந்தீர் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றத இந்த வசனத்துல வாசிக்கிறோம். देखिएगा वो इस ढंग से उस जगह में रहकर विनती करता है। पहला पद से पढ़ता हूँ, हे परमेश्वर मेरा चिल्लाना सुन, मेरी प्रार्थना की ओर ध्यान दे। मूर्छा खाते समय मैं पृथ्वी की चोर से
भी तुझे पुकारूंगा। जो चट्टान मेरे लिए ऊंची है उस पर मुझको ले चल, क्योंकि तू मेरा शरण स्थान है और शत्रु से बचने के लिए ऊंचा गढ़ है। தாவீது இந்த இடத்துல ஆண்டவருடைய உதவியையும் பலனையும் கேட்கிறார். दाऊद यहाँ पर परमेश्वर के सहायता और परमेश्वर के बल को वो मांग रहा है। ஒருவேளை தாவீது இந்த சங்கீதத்தை குகையில இல்லாட்டி வனாந்தரத்துல இருந்திருக்கலாம். शायद दाऊद ने गुफा में या जंगल में रहा होगा इस गीत को लिखते वक्त में। ஆனா தாவீது உண்மையான கண்மலையாக தேவனை வந்து பார்க்கிறார். लेकिन दाऊद जो है वो परमेश्वर को सच्ची चट्टान के और तरफ से वो उस ढंग से परमेश्वर को देख रहा है। அவனுடைய உண்மையான பாதுகாப்பும் பலனும் தேவனாகவே இருந்தார். क्योंकि सच में दाऊद का रक्षा और बल परमेश्वर ही थे। அதனால ஆண்டவர்கிட்ட வந்து அவர் உதவிய கேட்கிறார். ஆண்டவரே, நீரே எனக்கு கண்மலையா இருக்கிறீரு, நீரே எனக்கு அடைக்கலமா இருக்கிறீரு, என்ன சத்ருவுக்கு பலத்தை துருகமா இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றத, ஆண்டவர்கிட்ட கேட்கறத இந்த வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். तो इसलिए दाऊद ने परमेश्वर के पास जाकर प्रार्थना करता है, परमेश्वर तू मेरा बल है, तू मेरा चट्टान है, शत्रु से बचाने वाला ऊंचा गढ़ ही आप है, मेरा शरण स्थान आप है करके वो प्रार्थना कर रहा है। நாமும் நம்முடைய வீட்டை விட்டு நிறைய நேரத்துல வெளியெல்லாம் போயிட்டு வரோம். ஆனா திரும்பி வர்றது நம்ம கையில இல்ல, அது ஆண்டவருடைய கையில. ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்ம கூட இருக்கணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். देखिएगा, हम भी अक्सर हमारे घरों से बाहर निकल जाते हैं, लेकिन फिर से घर पे आके लौट के आ जाना वो हमारे हाथ में नहीं है, बल्कि वो परमेश्वर के हाथ में है। इसलिए वो सारे कामों को परमेश्वर के हाथ में देना चाहिए। प्रभु आप हमें चलाकर फिर से सुरक्षित समय पहुंचाएं बोल के। அப்புறம் நீங்க 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா இங்க தாவீது என்ன சொல்றாரு, நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். तो फिर से दाऊद यहाँ पर प्रार्थना करता है 4 पद से, मैं तेरे तंबू में युगान युग बना रहूंगा, मैं तेरे पंखों की ओट में शरण लिए रहूंगा। இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா தாவீது வந்து ஆண்டவரோடு கூடவே எப்பவுமே ஐக்கியமா இருக்கிறார். அதனாலதான் அவர் வந்து சொல்றாரு, உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் நான் தங்குவேன், உம்முடைய சட்டைகளின் மறைவிலே அடைவேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். दाऊद जो है परमेश्वर के संगति में हमेशा वो बना रहता था, इसलिए वो बोल रहे हैं कि मैं तेरे तंबू में युगान युग बना रहूंगा और तेरे पंखों के ओट में शरण लिए रहूंगा बोलकर। கூடாரம்னு சொல்லும் போது ஒருவேளை ஆசரிப்பு கூடாரமா இருக்கும். நம்ம நினைக்கலாம் அவரு தான் வெளியே போயிட்டாரு எருசலேமை விட்டு, எப்படி அங்க அந்த ஆசரிப்பு கூடாரத்துல தங்கி இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா வந்து தாவீது எப்பவும் ஆண்டவரோடவே, ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்தாருன்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல வாசிக்கிறோம். यहाँ पर जो तंबू का शब्द जिक्र किया गया है, ये परमेश्वर के उस मिलाप वाले तंबू के विषय में जिक्र किया होगा, क्योंकि दाऊद ने अपने जीवन में हमेशा परमेश्वर के साथ रहने के लिए चाहता था और परमेश्वर भी हमेशा दाऊद के साथ ही रहना चाहते थे और रहा भी। அடுத்ததா நம்ம பார்க்கும்போது தாவீது வந்து ஆண்டவரை துதிக்கிறத பாக்குறோம் கடைசி வசனங்கள்ல. तो बाकी जितने वचन हैं वहां पर परमेश्वर को वो आराधना करने के विषय में जिक्र किया गया है। எப்பொழுதெல்லாம் தாவீது வந்து இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறாரோ ஆண்டவரிடம் திரும்பி அவர் ஜெபம் பண்றதை நம்ம வாசிக்கிறோம். तो दाऊद ने जब भी मुश्किल के समय में रहा करता था, परमेश्वर को देखकर वो पुकारता था। ஜெபம் வந்து ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். प्रार्थना जो है एक विश्वासी के जीवन में बहुत ही प्रमुख काम है। எப்படி நம்ம மூச்சு இல்லைன்னா நம்ம வந்து செத்தவர்களா நம்ம இருக்கிறோமோ, அதே போல ஜெபம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை வந்து செத்ததை போல இருக்கும் நம்முடைய வாழ்க்கை. तो जैसे हम लोग सांस अगर नहीं लेते हैं तो हम जीना कितना कठिनाई है, ठीक उसी प्रकार एक विश्वासी के जीवन में प्रार्थना एक सांस की तरह है। நம்மால செய்ய முடியாத காரியங்களை கூட ஜெபம் வந்து செய்து முடிக்கும். हमसे जो असंभव है वो सारे कामों को प्रार्थना से हम कर सकते हैं। அதனால நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால நம்ம கஷ்டப்படும் போது, நம்ம துக்கமா இருக்கும் போது, நம்ம சோர்ந்து போகும்போது நம்ம வந்து ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம்.
तो प्रार्थना जो है हमारे जीवन में बहुत ही जरूरत है। हम जब चाहे क्लेश में हो, चाहे दुख में हो, चाहे मुसीबत में है या कठिनाई में है, परमेश्वर को देखकर हम प्रार्थना में लगे रहना चाहिए। நம்ம மத்த எல்லா காரியத்தையும் பிசாசு வந்து நம்மள செய்ய விடுவான். ஆனா ஜெபிக்க மட்டும் நம்மளுக்கு ஜெபிக்க முடியாதபடி பல தடைகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவான். तो शैतान जो है हमारे जीवन से हर कामों को करने के लिए वो आजाद करता है, वो छोड़ देता है। लेकिन जब प्रार्थना की एक ऐसी चीज है परमेश्वर के लिए, और वो प्रार्थना करने के लिए वो नहीं छोड़ता है, वो हमें बहुत सारी रुकावटें करती है। இந்த வசனங்கள்ல கூட நம்ம பாக்குறோம், தாவீது வந்து அவருக்கு இக்கட்டான சூழ்நிலையில அவரு ஆண்டவருடைய பக்கமா திருப்பி ஜெபிக்கிறத நம்ம பாக்குறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலயும் நம்ம இக்கட்டான சூழ்நிலையில நம்ம யார்கிட்டயும் போக வேண்டிய தேவையில்லை. நம்ம வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம போகும்போது உண்மையாவே தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கு. तो देखिएगा हमारे जीवन में भी जब ऐसे कठिनाई या परिस्थिति आ जाता है, हम किसी मनुष्य या कोई चीज को देखकर जाने की जरूरत नहीं। सारा सृष्टि को, आसमान को, धरती को बनाए हुए परमेश्वर को देखकर जब परमेश्वर को पुकारते हैं, परमेश्वर सुनेंगे और हमारा जीवन बहुत ऐसे आशीष भी करते हैं। இங்க வந்து தாவீதை நீங்க பார்க்கும்போது அவர் வந்து வெளியே இருக்கிறார் இல்லையா? இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எருசலேமை விட்டு தூரமா அவர் இருக்கும்போது கூட அவர் என்ன செய்யறாரு? அதான் இந்த வசனங்கள்ல பாக்குறோம், பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உண்மை நோக்கி கூப்பிடு. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும், ஆழத்துல இருந்தா கூட எங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். तो हम जानते हैं दाऊद ने यरूशलेम के बाहर है, तो वहां रहकर वो पुकार रहा है, यानी कि वो उसको पता है धरती के चोर तक रहकर भी अगर पुकारते तो परमेश्वर उनके निकट रहते हैं करके दाऊद जानता था। நம்ம எங்க இருந்தாலும் சரி நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் வந்து கேட்பாரு. அதனால நம்ம எந்த இடத்துல இருந்தாலும், நம்முடைய தூரத்துல இருந்தாலும், நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய நண்பர்களுக்காக, மிஷனரிகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு பதில் கொடுப்பாரு। इसलिए हम कहीं पर भी रहे, कितना भी दूर रहे, तो वहीं पर रहकर हमारे परिवार के लिए, हमारे साथ रहने वाले संगी लोगों के लिए और कई सारे सेवा करने वाले मिशनरियों के लिए प्रार्थना करना है, तो प्रार्थना परमेश्वर जरूर सुनते हैं। அடுத்து நம்ம பார்க்கும்போது நம்ம கண்மலையில இருந்து ஜெபம் பண்ணா கூட ஆண்டவர் வந்து நம்மள கேட்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்। तो उसके बाद हम लोग ये भी जानते हैं चट्टान के ऊपर रहकर भी प्रार्थना करते हैं तो परमेश्वर हमारे दुआओं को सुनते हैं। அதான் நம்ம 139ஆம் சங்கீதத்துல பாக்குறோம், வானத்துக்கு ஏறினாலும் அங்க இருக்கிறாரு, பாதாளத்துல இருந்தா படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு। அதனால நம்ம எங்க இருந்து ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுப்பாரு। तो इसलिए भजन संहिता का 139वां अध्याय में भी भक्त दाऊद ये बताता है, मैं अगर चट्टान में चढ़ जाऊं तो वहां पर रहेगा, मैं अगर समुद्र के गहराई में जाऊंगे तो भी वहां पर रहेगा, आप मुझे हमेशा मेरे साथ रहेंगे, मुझे देखते रहेंगे बोलकर वो बोलते हैं। அடுத்தது நம்ம பார்க்கும்போது 4ஆம் வசனத்துல ஆண்டவர் வந்து நம்ம கூடவே இருக்கிறாரு। நம்ம எப்படி அந்த ஆசரிப்பு கூடாரம் அவங்க கூடவே இருந்துச்சு, இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க போனாலும் என்ன பண்ணாங்களோ அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவங்க கூடவே கொண்டு போவாங்க, யுத்தத்துக்கு போனாலும் கொண்டு போவாங்க, அப்புறம் அவங்க தங்கி இருக்கிறதான அவங்க மத்தியிலேயே அது இருந்துச்சு। அதே போல ஆண்டவர் வந்து நம்ம கூடவே இருப்பாரு, நம்ம ஜெபிக்கும் போது நம்ம கூடவே அவர் இருக்கிறாரு அப்படின்ற உணர்வு நமக்கு இருக்கும்। அதே தான் தாவீது ராஜாவுக்கு இருக்கு। और चौथा पद में फिर से एक और चीज को देखते हैं, तो परमेश्वर हमेशा हमारे साथ रहते हैं, क्योंकि दाऊद के समय में भी वाचा का संदूक जो है उनके साथ ही रहता था, चाहे वो कहाँ पर भी रहें, कहाँ पर भी जाएं, तो उनके साथ साथ वाचा के संदूक को लेके जाते थे। ठीक उसी प्रकार परमेश्वर भी हमारे संग हमेशा रहते हैं, और कहीं पर भी हम रहें वो परमेश्वर हमारे साथ हमेशा बने रहते हैं। 5ஆம் வசனம் பார்க்கும்போது உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர் அப்படின்னு வாசிக்கிறோம்। அப்ப நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், நம்மள வந்து அவருடைய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மள ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறார்। तो देखिएगा फिर से 5वें पद में हम ध्यान करते हैं तो वहां पर भी ऐसा जिक्र किया गया है, क्योंकि हे परमेश्वर तूने मेरी मन्नतें सुनी जो तेरे नाम के डरवैयों हैं, उनका सब भाग तूने मुझे दिया है। तो इस ढंग से दाऊद ने फिर से यहाँ पर प्रार्थना करते हैं। அடுத்தது 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாரா, நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு நீண்ட ஆயுசு நாட்களை ஆண்டவர் வந்து கூட்டி கொடுப்பாரு।
तो 6वां और 7वां पद को पढ़ते हैं तो वहां पर भी ये जिक्र किया गया है, जब हम लोग परमेश्वर से पुकारते प्रार्थना करते हैं, हमारे दिन जो आयु है उसको परमेश्वर ने बढ़ाकर हमें आशीष करते हैं। நீங்க அநேகர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலக காரியங்கள்ல அதிகமா கவனம் செலுத்தி அதுக்காக நேரத்தை செலவு பண்றாங்க. ஆனா எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிறோமோ அவருடைய சமூகத்துல பரிபூரண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்ம ஜெபிக்கும் போது அந்த பரிபூரண ஆனந்தத்தையும் நித்திய சந்தோஷத்தையும் ஆண்டவர் நமக்கு தருவார். तो देखिएगा, आज संसार में ऐसे परिस्थितियां हैं, बहुत सारे लोग संसार के कामों में ज्यादा व्यस्त रहते हैं, विलीन रहते हैं, लेकिन वो सारा चीज व्यर्थ है हमारे जीवन में। जब हम परमेश्वर को साथ रहकर परमेश्वर को पुकारते प्रार्थना करते हैं या विनती करते हैं, तो परमेश्वर हमारे साथ रहकर हमारे जीवन में हमारा आयु हो गया हर प्रकार के आशीषों से हमें भरता है वो। கடைசியா நம்ம 8ஆம் வசனம் வாசிக்கும் போது ஜெபம் வந்து என்ன செய்வோம், நம்ம சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ளாக நம்மள கடந்து சொல்ல. நம்ம ஜெபிக்கும் போதும் ஆண்டவரை துதிக்கும் போதும் தாவீது அதுதான் செஞ்சாரு. ஆண்டவரை துதிச்சாரு, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாரு. இந்த ரெண்டும் செய்யும் போது ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரா, நமக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய தாவீதுனுடைய வாழ்க்கையில கொடுத்தாரு, நம்ம வாழ்க்கையிலையும் தருவார். तो देखिएगा, दाऊद ने परमेश्वर का 8वां पद में परमेश्वर का आराधना करते हैं और परमेश्वर का वो स्तुति करते हैं, प्रार्थना भी करते हैं, तो इसलिए दाऊद के जीवन में एक खुशी का जीवन आया करता था। ठीक उसी प्रकार जब इस प्रार्थना में और परमेश्वर की स्तुति जब करते हैं, हमारे जीवन में भी खुशी और खुशी का जीवन जरूर मिलता है। தாவீது எழுதின ஒவ்வொரு சங்கீதத்திலையும் நம்ம படிக்கும் போது முதல்ல அவர் வந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவாரு, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாரு. ஆனா முடிவுல நீங்க பார்க்கும்போது அவரு சந்தோஷமா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறத நம்ம பார்க்கலாம். तो देखिएगा, दाऊद अपने प्रार्थना में सबसे पहला परमेश्वर को देखकर पुकारता है और आखिरी आते ही वो पुकारने के बाद खुशी को महसूस करता है। அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது உண்மையாவே நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவாரு. நம்ம சந்தோஷத்தினாலும் அவரை துதிக்கிற துதியினாலும் நம்முடைய வாழ்க்கையை நிரப்புவார். ठीक उसी प्रकार हम परमेश्वर को देखकर जब परमेश्वर को पुकारते हैं, वो हमारे प्रार्थना को सुनते हैं और हमारे जीवन में एक खुशी का जीवन जरूर देते हैं। அதான் இந்த சங்கீதத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்றோம். அதனால ஜெபம் வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலன் உள்ளதா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் பைபிள்ல. எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நம்ம பைபிள்ல வாசித்தோம்னு சொன்னா அவங்க எல்லாமே ஆண்டவருடைய பக்கமா, அவங்களுக்கு கஷ்டம் வரும்போது ஆண்டவருடைய பக்கமா தங்களுடைய வாழ்க்கைய ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க. அவரை நோக்கி பார்த்த ஒருத்தரும் அவங்க வெட்கப்பட்டு போகவே இல்லை. ஆண்டவர் அவங்களுக்கு பதில் கொடுத்தாரு, அவங்களுக்கு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தார், நம்முடைய வாழ்க்கையிலேயே செய்வார். तो इसी प्रकार प्रियो, आप जब बाइबल ध्यान करते हैं तो वहां पर ऐसे प्रकार की बातें भी हमें देखने को मिलता है। धर्मियों की प्रार्थना कभी भी निष्फल नहीं रहेगा, उनके हर प्रार्थना में जरूर परमेश्वर जवाब देते हैं बोलकर परमेश्वर के ग्रंथ में हमें बताता है। इसी प्रकार कई सारे धर्मी लोग जो बाइबल में परमेश्वर के भक्त लोग हैं, वो अपने कठिनाई में क्लेश में परमेश्वर को देखकर परमेश्वर को पुकारे, परमेश्वर सही ढंग से उन्हें छुड़ाकर उन्हीं के जीवन में बहुत ऐसे आशीष किए और वो जीवन परमेश्वर हमसे भी चाहते हैं। எபிரேயர் 4:16 நம்ம வாசிக்கிறோம், ஏற்ற சமயத்திலே இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமா நம்ம கிருபாசன தண்டையில போய் அதனால நான் தப்பு செஞ்சுட்டேனே, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக முடியாது அப்படிலாம் நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமா ஆண்டவருடைய சமூகத்துல போய் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவர்கிட்ட நம்ம கேட்கும் போது அவர் வந்து நமக்கு இறங்குகிற ஒரு தேவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். तो आप अगर इब्रानियों का 4 अध्याय का 16 पद को पढ़ते हैं, तो इसलिए आओ हम अनुग्रह के सिंहासन के निकट हियाव बांध कर चले कि हम पर दया हो। यानी कि हम पाप कर रहे हैं और हमारा प्रार्थना नहीं सुनेगा, डर के मारे हम नहीं बैठना चाहिए, बल्कि वो सारी चीजों को माफी मांगकर जब परमेश्वर के निकट जाते हैं, अवश्य है परमेश्वर हमारा प्रार्थना को क्या करेंगे, सुनकर वो हमें मदद करते हैं। ஒரு வசனத்தை நம்ம அப்போ ஞாபகம் வச்சுக்கணும். எரேமியா 33:3 சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை
செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் வந்து நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. வாக்கு மாறாத தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. आप हमेशा यिर्मयाह का 33वां अध्याय का तीसरा पद को मन में रखिएगा। वहां पर ऐसे लिखा है कि मुझसे प्रार्थना कर और मैं तेरे सुनकर तुझे बड़ी बड़ी और कठिन बातों बताऊंगा जिन्हें तू अभी तक नहीं समझता है। इस ढंग से परमेश्वर बताते हैं, इसलिए हम हियाव छोड़कर परमेश्वर के पास जाएं। परमेश्वर हमारा प्रार्थना को सुनते हैं और इन वचनों के द्वारा परमेश्वर आपको आशीष करें। ஜெபம் பண்ணலாம். प्रार्थना करेंगे। அன்புள்ள ஆண்டவரே, அப்பா அந்த கால வேளையில இந்த 61ஆம் சங்கீதத்தை கூட தியானிக்க நீர் உதவி செய்தீர், உமக்கு நன்றி. இப்பொழுதும் கூட கர்த்தாவே இந்த வசனத்திலே நாங்கள் வாசித்தது போல ஆண்டவரே ஜெபத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே விட்டு விடாதபடி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் தூரத்தில் இருந்தாலும் அந்த ஜெபத்தை கேட்கிறீர். நாங்கள் ஆண்டவரே பூமியின் கடையாந்திரத்துல இருந்து கூப்பிட்டாலும் எங்க ஜெபத்தை கேட்கிறீர். ஆண்டவரே கண்மலையில இருந்து ஜெபம் பண்ணாலும் எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறீர். நாங்கள் உமக்கு அருகில இருந்து இருந்தாலும் நீர் எங்களுடைய ஜெபத்தை நாங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் நீர் எங்களுக்கு சமீபமா இருக்கிறீங்க. ஆண்டவரே அப்பா ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். நாங்க கூப்பிடும் பொழுது ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே அப்பா எங்களுக்கு நீண்ட ஆயுசு நாளை கூட்டி கொடுக்கிறீர். ஆண்டவரே அது மாத்திரம் இல்ல, சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நீர் எங்களை நிறைக்கிறீர். அப்பா அதே போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே எங்களுக்கு கஷ்டம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது மனுஷரை நாடி தேடி நாங்கள் ஓடாதபடி ஆண்டவரே எங்களுடைய சுய முயற்சினாலே நாங்கள் பல காரியங்களை செய்ய முயற்சி எடுக்காதபடி ஆண்டவரே உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளா எங்களை ஒவ்வொருவரையும் நீ மாற்றும்படியா ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இசபா தூர இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே எப்படி தாவீதோடு கூட உங்களுடைய பிரசன்னம் இருந்துச்சோ அதே போல ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளோடு கூட உங்களுடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே எந்த இடத்துல இருந்தாலும் உண்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உண்மை நோக்கி கூப்பிட நீர் உதவி செய்யும். ஆண்டவரே நீர் சொன்னீர் ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன்னு நீ சொல்லி வாக்கு கொடுத்த தேவன். நீர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எந்த இடத்துல இருந்து உண்மை நோக்கி கூப்பிட்டாலும் கர்த்தர் கேட்டு ஆண்டவரே அவர்கள் அறியாத எட்டாதமான பெரிய காரியங்களை செய்யும்படியா இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆண்டவரே எல்லா துதி கன மகிமையா உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ये मेरे मन यहोवा को धन्य कह और जो कुछ मुझ में है वह उसके पवित्र नाम को धन्य कहे। ये मेरे मन यहोवा को धन्य कह और उसके किसी उपकार को ना भूलना। आमीन।